இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நான் தியானிக்க போகிறோம். இந்த பகுதியில் ஒரு மனிதன் மரண படுக்கையில் இருந்தால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அருமையாக ஏசாயா படம் பிடித்து காட்டிவிட்டு அந்த மரண படுக்கையின் மத்தியில் கர்த்தருடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டது என்பதையும் காண்பித்துவிட்டு அதற்கு பின்பாக நான் இந்த உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருக்கு எப்படி நான் வாழுவேன் என்கிற தீர்மானங்களையும் எடுக்கிறதை இங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்திலிருந்து அவர் தொடங்குகிறார். தன்னுடைய நிலையற்ற வாழ்விலே தன்னுடைய வியாதியினுடைய நாட்களிலே எப்படி இருந்தேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று சொல்லி அவர் அங்கே முதலிலே புலம்புகிறதை பார்க்கிறோம். எசேக்கியா அரசாண்ட 14ஆம் வருஷத்தில் அசீரியா ராஜாவினுடைய கைகளுக்கு ஆண்டவர் அவரை விலக்கி மீட்டார். அத்தனை ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை அனுபவித்த எசேக்கியாவுக்கு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல அடுத்தபடியான ஒரு பிரச்சனை, வியாதிப்பட்டு அவன் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி நம்முடைய வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்த நீர் மரித்து போவீர் என்கிறதையெல்லாம் நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். அந்த நாட்களிலே அவருடைய இருதயத்தில் காணப்பட்ட விசாரங்களை, குமுறல்களை, அவருடைய மரண படுக்கையில் அவர் சந்தித்த அந்த வேதனைகளை குறித்து சொல்லுகிறார். நான் இப்படி போயிடுவேன்னு நினச்சேன், இனி நான் இனிமேல் கர்த்தரை உயிரோடு இருக்கிறவர்களுடைய தேசத்தில் நான் இனிமேல் எப்படி தரிசிக்க போகிறேன், மனுஷர்களையும் இனி நான் மரித்தால் எப்படி காண முடியும் என்று சொல்லுகிறார். தன் மேய்ப்பனுடைய கூடாரம் போல தான் என்னுடைய வாழ்க்கையானது இந்த இடத்துலேருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல நடப்படுகிறது போல ஆண்டவர் என்னுடைய லைஃப்பை அப்படியே புல் டவுன் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். அதே போல சொல்லுகிறார், நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். அப்படியே அழகாக ரோல் ஆகிட்டு இருக்கிற அந்த ரோலில் இருந்து எப்படி வெட்டி எடுக்கப்படுகிறதோ அதே போல் நான் அந்த நெசவாளருடைய தறியிலிருந்து நான் வெட்டி எடுக்கப்படுகிறேன் என்று சொல்லி இந்த இரவுக்குள்ளாக என்னை நீர் முடிவடைய பண்ணி விடுவீர், இன்னைக்கு இரவே நான் மரித்து விடுவேன் என்கிற ஒரு அந்த மரணத்தினுடைய அந்த விளிம்பில் நின்று கொண்டு அவர் இப்படிப்பட்ட காரியத்தை நான் நினைத்து கொண்டிருந்தேன்னு சொல்கிறார். 13ஆம் வசனத்தில் விடியற்காலம் மட்டும் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன், இரவுக்குள்ளே நான் விடிய காலத்தில் நான் எழும்பிடுவேன் அப்படின்லாம் எண்ணமிட்டு கொண்டிருந்தா கூட எனக்குள்ளாக ஒரு காரியம் எப்படி தெரியுது, இரவுக்குள் சிங்கம் போல என் எலும்புகளை நொறுக்கி என்னை முடிவடைய பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி அவர் புலம்பிட்டு அவர் சொல்கிறார், ஓ லார்ட் கம் டு மை எய்ட், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, என் காரியத்தை உங்கள் மேலே போட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எனக்காக உதவி செய்யுங்க. அதே போல் 14ஆம் வசனத்தில் சொல்கிறார், நமுட்டை போலவும் தகைவலான் குருவியை போலவும் நான் இருந்தேன். அதாவது ஐ கிரைட் லைக் ஏ ஸ்விஃப்ட், அதாவது நம்ம சொல்கிற மாதிரி சிட்டாக பறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சிட்டுக்குருவியை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. என் வாழ்க்கை அப்படி ஒரு சிட்டை போல பறந்து போகிற நிலைமையிலையும் தகவலான் குருவி அங்கும் இங்குமாக ரெஸ்ட்லெஸ்ஸாக அலையுமே ஒரு பாடும் பறவை வகையான இந்த குருவியினுடைய வாழ்க்கை, அந்த குருவியை போலவும் என்னுடைய வாழ்க்கை அது கடந்து போகிறது. உயரத்தில் அப்படியே நோக்கி எட்டி பார்த்து என்னுடைய கண்களெல்லாம் பூத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மரண படுக்கையில் அவர் அனுபவித்த துயரங்களை, பாடுகளை இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாகத்தான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த வீக்கத்தின் மேலே அல்லது அந்த பிளவையின் மேலே, அந்த பாயிலாகி போயிருக்கக்கூடிய இடத்தின் மேலே அத்தி பழத்தினுடைய அடையை அவர் போட சொன்ன பொழுது அவர்கள் அதை உணவாகவும் பயன்படுத்தினார்கள், மருந்தாகவும் பயன்படுத்தினார்கள். அதை போட்ட பொழுது அவர் 3ஆம் நாளிலே ஆலயத்திற்கு கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வியாதிகள் ஆண்டவருடைய வல்லமையினால் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின்படி சுகமாக்கப்பட்ட பொழுது அவர் அந்த 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர் எனக்கு வாக்கு அருளினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எனக்கு வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கு அந்த பிரகாரமாகவே செய்தார்.
15 ஆண்டுகள் அவருக்கு கூட கிடைச்ச உடனே அவர் தன்னுடைய தீர்மானங்களை சொல்லுகிறார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். இந்த மரண படுக்கையை என் கண்களை விட்டு நான் அகற்றவே மாட்டேன். நீங்கள் கொடுத்துருக்கிற சுகமாயிட்டேன், ஆலயத்துக்கு வந்துட்டேன், இனிமே என்னுடைய ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் இந்த ஆத்மாவினுடைய கசப்பை நினைத்து, உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய வல்லமையை நினைத்து, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கசப்பு இருந்ததை அதை மாற்றினாரேன்னு சொல்லி நான் நினைத்து நான் பரிசுத்தமாக நடந்து கொள்ளுவேன். 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், என்னை பிழைக்கவும் சொஸ்தமடையவும் பண்ணினீர். என் வாழ்க்கையில் எனக்கு ஜீவன் தந்தது மாத்திரமல்ல, எனக்கு சுகத்தையும் தந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் வசனத்தில் சொல்கிறார், சமாதானத்திற்கு பதிலாக எனக்கு கசப்பு வந்திருந்தது. தேவரீரே, நீ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்பாக எரிந்து விட்டீர். எனக்கு சுகம் தந்தது மாத்திரமல்ல, என்னுடைய பாவங்களை நினையாதபடி அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் என்னுடைய முதுகுக்கு பின்பாக எரிந்து விட்டபடியினால நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். நான் உயிரோடு இருக்கிறபடியினால நான் உம்மை துதிக்கிறேன். நான் அதை துதிக்கும்படியான ஒரு தீர்மானத்தை என்னுடைய வாழ்நாளெல்லாம் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் நான் செய்வேன் என்று 19ஆம் வசனத்தில் தீர்மானம் எடுத்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறாரு, தகப்பன் பிள்ளைகளுக்கும் அது சத்தியத்தை தெரிவிப்பான். நான் என் பிள்ளைகளுக்கும் இதை நான் சாட்சியாக அறிவிப்பேன். இது ஆண்டவர் அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியில் அத்தனையாக எதிர்பார்க்கிறார். அவைகளை எல்லாம் நீ சும்மா இருக்கும்போது உன் பிள்ளைகளோடு கூட இந்த வசனங்களை குறித்து பேசுவனுடைய வீட்டின் நிலைகளில் எங்கெங்கெல்லாம் உனக்கு தொங்க விட முடியுமோ அப்படி தொங்க விடு என்று சொல்லி அத்தனையான ஒரு கட்டளையை பெற்றிருந்ததை இந்த நாட்களில் அவன் உணர்ந்தவனாக தகப்பன் பிள்ளைகளுக்கும் அதனுடைய சத்தியத்தை தெரிவிப்பான் என்று சொல்லி கடைசியாக சொல்லி முடிக்கிறார். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். உம்மை வொர்ஷிப் பண்ணுவேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஜீவ நாளெல்லாம் நான் உம்மை துதிப்பேன். நீரே என்னை ரட்சித்தவர், நீரே எனக்கு பிழைப்பை தந்தவர், நீரே என்னை சொஸ்தமடைய செய்தவர். ஆகவே நான் இப்படிப்பட்ட காரியங்களை என் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் நான் செய்து என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வினுடைய காரியங்களிலே நான் இப்படி செய்வேன் என்று எழுதி வைத்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும்படியாய் வந்தார். நம்முடைய பாவங்களை தன்னுடைய முதுகுக்கு பின்பாக அவர் எரிந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி அது நம்மை சுத்திகரித்திருக்கிறது. நமக்கு பாவமில்லை என்று சொல்லுவோமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை சுகமாக்குகிற ஆண்டவரை ஜீவகாலமெல்லாம் நம்ம நினைத்து அந்த இக்கட்டான பாவ வாழ்விலிருந்து எப்படி எனக்கு விடுதலை தந்தார், அதற்காக நான் எத்தனையாய் பிரயாசப்பட்டு வாழ முடியும். அவர் முந்தி அன்பு கூர்ந்தபடியினால அன்பு கூறுகிறதற்கு கடனாளிகளாக நான் இருக்கிறேன். எப்படி சங்கீதக்காரன் சொல்கிறாரோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறாரோ, அதே போல் அவருக்கென்று நாம் சாட்சியாக வாழும்படியாய் தீர்மானித்து நம்முடைய குடும்பத்தை முதல்ல ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தும்படியான பிரயாசங்களை எடுப்போம். அதனைத் தொடர்ந்து நம்ம எருசலேமில், நம்முடைய யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தமும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ தீர்மானிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் மகா பெரிய நெருக்கங்களிலிருந்து விடுதலை செய்து நம்முடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி நமக்கு ஒரு வாழ்வழித்தாரே, அவருக்கென்று சாட்சியாக வாழ்கிற தீர்மானங்களை எடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. துணையாளரே, சிறகின் நிழலில் தானே களி கோருவேன். துணையாளரே, சிறகின் நிழலில் தானே களி கோருவேன், களி கோருவேன். என் தேவ
இயேசுவே உம்மையே நேசிக்கிறே.